எப்படி இருக்கு பாப்பா? செம்மையா இருக்கு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காபி போட்டுட்டு இருக்கியா? காபி போடல, உனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் அம்மா செஞ்சு தரேன். என்னது? இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? வாங்கி கிட்ட 2-3 வாரம் ஆச்சு. என்னது? செய்யலாம்னு இருக்கேன். பேன் கேக். சரியா? பேன் கேக் ரெடி மிக்ஸ். இது சின்ன பசங்க கூட செய்யலாம். அப்ப நான் தந்துறேன். அம்மா இதுல என்ன போட்டுருக்கு பாரியா? fun and tasty snack for kids. அப்ப என்ன அர்த்தம்? சொல்லு. என்ன அர்த்தம் சொல்லு? என்ன சொல்லணும்? என்ன அர்த்தம்? இது வந்து டேஸ்டாவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஃபன்னா இருக்குமா? இந்த ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸ்களுக்கு ஆடுதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. கிட்ஸ்களுக்கு ஆடுறது தான் சொல்லிருக்காங்க. கிட்ஸ்களை செய்ய சொல்லல. சோ நான் தான் செய்வேன். நிஜமாவே வாணியா செஞ்சுவியா? செய்வேனே. சரி அப்ப இதுக்கு என்ன ஆட் பண்ணனும்? பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு சொல்லு பாப்போம். எங்க இருக்கு? பால் ஆட் பண்ணணும். இங்க பாரு. இந்த ஒரு பேக்குக்கு 90 ml, அதாவது 100 ml-க்கு 10 ml கம்மியா தான் ஆட் பண்ணுமா. அப்புறம் 2 பேக்குக்கு சேர்ந்து 180 ml இப்போ வந்து ஆட் பண்ணணும் பால். அது அளப்பியா? சரி அந்த காய்ச்சிட்டு இருக்கோமா, இந்த பாலை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸோட கரைக்கணும். நீங்க சுகர் எதுவும் சேர்க்கணுமான்னு போடல. அதுலயே சுகர் இருக்கும். பத்தாம் போச்சு என்ன செய்வா? திரும்பி சுகர் போட்டுருவோம். தேவையில்லாத நம்ம ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் இதை பேக்கை பிரிச்சு ஒரு மிக்சிங் பவுல்ல கொட்டு. இந்த சிஸ்டர் ஒரு சிஸ்டரை கட் பண்ண தெரியல. நீ எல்லாம் பேன் கேக் செய்ய போறேன்னு கிளம்பிட்டேன். கூட நான் கட் பண்ணி கொட்டுறேன். குடா நான் கட் பண்ணி கொட்டுறேன். கூட நீ அப்புறம் அடுத்ததெல்லாம் செய்ய குடு. நிஜமாவே வா? ஏய் இனிப்பு கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. கூட நல்லா இருக்கு. சுகர் போடணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. நம்ம செகண்ட் பாக்கெட்டையும் கட்டிக்கலாம். மொத்தம் இதில் எத்தனை வருது நோக்கம் நான் கவுண்ட் பண்ணி சொல்றேன். பேன் கேக் ஊத்துறோம்ல, அதில் எத்தனை வருதுன்னு சொல்லுவோன்னே. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் மட்டும் போடுவோம். நல்லா இருக்குல்ல? 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நம்ம பால் காய்ச்சிட்டோமா, இப்போ எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இதுல இருந்து அளந்து தான் போறோம். யாய் பறக்குது. இது கிட்டத்தட்ட 180 ml வந்துருச்சு. உள்ள ஓடிச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணா இங்கே கட்டு. நானு சூடாக இருக்கு. எப்படி மிக்ஸ் பண்ணுறது? கிரீஸ் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு என்ன வேண்டாம்னா கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப கீ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என் பையன் தான் என்ன கேட்பான். கரெக்டாக ஊற்றிவியா? ஊற்றி இழுவலாம் கூடாது. அப்படியே ஊற்றி விட்டணும். ஊற்றிட்டு விட்டு அவ்வளோதான். சின்ன வச்சுட்டா நீ நான் ஒன்று ஊற்றி கிடக்கா. ஓட்டை இப்படி விழுந்துட்டாலே இது வெந்துச்சுன்னு அர்த்தம். உடனே திருப்பி போட்டுருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இது கருகி இருக்க மாட்டேன். இது கருகில் இப்படிதான் இருக்கும். எங்க ரொம்ப ஓட்டை வந்துருச்சு. ஓட்டை 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 அப்படி பபுள் ஆகக்கூடாது. இது வந்து ஓட்டை பல்லம் விழுகணும். அதே போல பல்லம் விழுந்தா தான் அது சீக்கிரமா வந்து. இப்போ தான் நம்ம இதை ஊற்றுனேன். இதுல மொத்தம் வந்து 3 to 4 பேன் கேக்ஸ் கொடுத்தாங்க. அதாவது பெருசா ஊத்துனா 3 to 4, நம்ம குட்டி குட்டியா ஊத்திருக்கனால மொத்தம் வந்து 15 வரலாம். சின்ன சின்னதா ஊத்துனா 15 வரலாம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ சொல்லலாமா? யார் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட்? எப்படி இருக்கு பாப்பா? செம்மையா இருக்கு. இங்க கறி ஆஃப் பண்ணிட்டேனே.